ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு அடிமையாயிட்டோம். நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க ஆப்ஸ் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஆகட்டும், அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகி அதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் இந்த 2024லையும் நீங்கள் வந்து ஒரு நோக்கியா ஃபோனை யூஸ் பண்ணலாமா, பேசிக் ஃபீச்சர் இருக்க நோக்கியா ஃபோனை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். இதுக்காக நம்ம சூஸ் பண்ண மொபைல் தான் நோக்கியாவோட 1100 மொபைல். ஸோ நோக்கியாவோட ஒன் ஆஃப் த கிளாசிக்கான எடிஷனில் ஒன் ஆஃப் த மொபைல் தான் இது. ஸோ இந்த மொபைலுக்கு ஃபீச்சர் இப்போ 2024க்கும் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களால் மெசேஜ் பண்ண முடியுமா? தாராளமாக மெசேஜ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டில் ஆகட்டும், இந்த சின்ன ஃபோனில் ஆகட்டும் முடியும். ஆனால் இதில் எஸ்எம்எஸ் அவைலபிளாக இருக்கும். எஸ்எம்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும். அந்த 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீயாக தருவாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் இப்போ வரைக்கும் இதில் அவைலபிளாக இருக்கும். சிம் போட்டு அழகாக யூஸ் பண்ணலாம். டைப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை வந்து 2K கிட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். 90s கிட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இது அடிக்ட் ஆயிரும். நார்மலாகவே ஒவ்வொரு கீபேட்லையும் பார்த்தீங்கன்னா 3